வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ராகு தசா. வயது வாரியாக இன்னைக்கு சொல்ல போறோம். குழந்தை பருவம், மாணவர்கள், தொழில் பருவம், வயதான காலகட்டம், இப்படி பிரிச்சு டீனேஜ் வயசு, மாணவர்கள், இப்படி பிரிச்சு இன்னைக்கு நம்ம இந்த ராகு திசை ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ராகு அப்படின்றது ஒரு நல்ல பிளானட்டா சார் அப்படின்னா, அவர் நல்ல இடத்துல இருந்து உங்க லக்னத்தின்படி அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்து தசை நடத்தினார்னா மீதி 8 பேர் கொடுக்குற யோகத்தை ராகு ஒருவரே கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மனிதர் தான், பவர்ஃபுல் பிளானட் தான், பவர்ஃபுல் ஆகர்ஷணம் தான் ராகு. அது ஒரு நிழல் கிரகம் என்று போற்றப்படுகிறது. ராகுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு நிழல். வலி வேதனைக்கு காரணமான கிரகம், நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் உல்லாசத்துக்கும் காரணமான கிரகம். இதுக்கெல்லாம் உருவமே இல்லை. அதனால ராகு உருவம் இல்லாத ஒருத்தரை வச்சிருக்காங்க முன்னோர்கள். அப்ப ராகுன்றது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும்போது என்ன மாதிரி நடக்கும், ராகு திசை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ராகுக்கான நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். ராகு பொதுவாக 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 3, 6, 10, 11 லக்னத்திலிருந்து வரும்போது அந்த இடம் குறிப்பா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்கள்ல இருந்தா அபரிவிதமான ராஜயோகத்தை செய்யும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது. இந்த ராகு திசை நடந்தா நன்மையா தீமையானா, குழந்தைகளுக்கு குழந்தை பருவத்துல பிறக்கும்போது ராகு திசை நடக்கும்போது வயதானவர்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா, பாட்டி, தாத்தா, பாட்டனார், அப்படி அவங்களுக்கு சில கண்டங்களை கொடுக்குது அந்த ராகு திசையில பிறந்தா. அது அவங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்து தாத்தா பாட்டிக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் ஒன்றும் பாதிக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குழந்தை ராகு திசையில் பிறக்கும்போது 80% பேருக்கு என்னோட அனுபவத்தில் ஏதாவது ஒரு மாரகமோ மாரகத்துக்கு ஒப்பான கண்டமோ நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அப்படி ராகு திசையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்திருக்குன்னா, இப்போ பாட்டனார் பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணுறது ஒரு மனநிறைவாக இருக்கும். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா திருக்கடையூர்லையோ அல்லது உங்கள் உள்ளூரில் இருக்கிற சிவாலயத்திலையோ ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணலாம். அதுக்காக இது பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒரு எச்சரிக்கை, ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய புண்ணியம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்காக இது சொல்லப்படுது. ஏன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கெட்டது இருக்கிறத நம்ம ஒரு பேசிக்காவது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சொல்கிறோம். அதே போல் ராகு திசையில் இளம் வயதில் வரும்போது, குழந்தை பருவத்தில் வரும்போது நிறைய அலர்ஜி, ட்ரீட்மெண்ட்டு, ஸ்கின் தொந்தரவு, அதே போல் உடல் சரியில்லை, வைரல் ஃபீவர் வந்துருச்சு, அம்மை போட்டுருச்சு, நிறைய சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். டீனேஜ் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படிக்க விடுறதில்ல. இன்னைக்கு செல்ஃபோன் கலாச்சாரம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு 18, 19 வயசுல இருந்தாங்கன்னா, யாராவது உங்களுக்கு ராகு திசை எப்போ வரும் அப்படின்னா, யாராவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா இளம் வயதிலேயே அவர்களுக்கெல்லாம் ராகு வர்றது, அந்த டீனேஜில் ராகு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அல்லது ரோகிணி, அஸ்தம், அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா இளம் வயதிலேயே ராகு திசை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த டீனேஜில். அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் பெண்களாக இருந்தாங்கன்னா, ராகு கெட்ட இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருந்தெல்லாம் தசை நடத்திட்டாருன்னா உங்கள் லக்னத்துக்கு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்றாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த விருப்ப திருமணம்ங்கிற பேரில் நிறைய சகிக்க முடியாத ஒரு அவமானங்களை தேடிக்கொள்கின்ற காலமாகவும் அது ஏற்படுகிறது. இதனால் பெற்றோர்களுக்கு கடுமையான மன உளைச்சல், உங்களுக்கும் மன நெருக்கடி, உங்கள் வாழ்க்கை பாதை மாறி நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரியான சூழல்களை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. அதே போல் ராகு திசை காலகட்டங்களில் நீங்கள் சரியான முறையில் நல்ல இறைப்பரிகாரங்களை எடுத்துட்டு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சரியான பாதையில் படித்து வரலைன்னா, ஸோ ஆண் குழந்தைகளானாலும் பெண் குழந்தைகளானாலும் இந்த டீனேஜில் இருக்கிறவங்க உங்கள் கெரியர் போயிடும், உங்கள் கெரியர் பாதிக்கப்படும். என்னதான் அம்மா அப்பா பணக்காரங்களாக இருந்தால் கூட
நீங்கள் படிக்கலை, நீங்கள் கெட்ட பேர் எடுத்திருக்கீங்கன்னா வெளியில் தலை காட்ட முடியாமல் போயிடும். அது ஒரு மனசுக்கு ஒரு கவலை அடிக்கக்கூடிய விஷயமாகவும் மாறிடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு பெற்றவங்க ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஒரு கனவோட என் குழந்தை பெரிய ஆளாகணும், என் குழந்தை பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்க, எவ்வளோ ஒரு பூரிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறத பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் குறிப்பாக ஒரு 15லிருந்து 23 வயதுக்குள் இருக்கிறவங்க, இந்த ராகுதிசை நடக்கிறவங்க கட்டாயம் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் காரணம் என்னென்னா, நம்மளுடைய பாதையை திசை திருப்புற வேலையை ராகுங்கிறது போகக்காரகன், உலக சுக போகங்களை எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர். போதைங்கிறது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது மட்டும்தான் போதை கிடையாது. செல்ஃபோனுங்கிறது அதை விட பெரிய போதை. அதைத்தான் இரவு நேரம் 11 மணி வரைக்கும் இன்னைக்கு எல்லா மாணவர்களும் அது ஒரு அடிமை மாதிரி நடந்துருது. நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நான் குறை சொல்ல. நிறைய பேர் ராகுதிசை நடந்தால் கூட வைராக்கியத்தில் அவங்களுக்கு அந்த ராகுவை குரு பார்க்கும்போது அந்த தோஷமெல்லாம் நீங்கி பெற்றோர்களோட அட்வைஸால் சில பேர் ஹாஸ்டலில் கூட போய் படித்து ஒரு பெரிய உயரத்தை தொடக்கூடிய அந்த அமைப்பையும் பார்க்குறோம். அது ஒரு 30% தான் இருக்குது. மேக்சிமம் 70% இந்த ராகுதிசை காலங்களில் நிறைய போராட்டங்களையும் நெருக்கடியும் தான் கொடுக்குது. அதனால் மாணவர்கள் மாணவிகள் உங்கள் கெரியர், நீங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்திருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ராகுதிசை இளமையிலேயே வரும். தயவு செஞ்சு நீங்கள்லாம் எச்சரிக்கையோட இறை பரிகாரங்களோட அம்மா அப்பா பேச்சை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படிப்பில் பெரிய ஆளாக வரணும். அப்போ தான் உங்கள் தந்தைக்கும் தாயாருக்குமெல்லாம் ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த செட்டில் பண்ணுறதுங்கிறது சவாலான விஷயம். யோசிச்சுக்குங்க. ஏன்னா காலம் கம்ப்யூட்டர் காலம் வேகமாக போயிட்டுருக்கு. யாரை முந்தி போய் வாழலாங்கிற ஒரு கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் எல்லாருமே நீங்கள் படிப்பு இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். கல்வி மட்டும்தான் மிகப்பெரிய சொத்து. நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் நமக்கு அறிவு தான் சோறு போடும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. படித்தாலும் படிக்கலினாலும் புத்தியும் ஞானமும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அதனால் படிப்புங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது தொழில் செய்யக்கூடிய வயதில் இந்த 40 வயது 46 வயதில் இருந்து இருக்கீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நீங்கள்லாம் யாராவது பரணி பூரம் பூராடத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மத்தியம வயதில் ராகுதிசை வரும். அப்போ உங்களுக்கு ராகுதிசை சரியில்லாத காலத்தில் அல்லது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு போகலாம். சரியில்லாத பட்சத்தில் பெரிய முதலீடுகளை போட்டு தயவு செய்து மாட்டிக்காதீங்க. முன்னெச்சரிக்கையாக இருங்க. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் மேக்சிமம் ட்ரேடிங்கு, அதே போல் ஃபாரின் கம்பெனிஸ், அதே போல் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ராகுவோட ஆக்குப்பையில் தான் இருக்கும். அவங்கெல்லாம் உங்கள் ஜாதக பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி முதலீடு போட்டு வெற்றி அடையணும். இல்லைன்னா உங்களை கசக்கி பிழிஞ்சிருங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வயதானவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக யாராவது பூசம், அதே போல் அனுஷம், அதே போல் உத்திரட்டாதியில் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வயதான காலத்தில் ராகுதிசை வரும். அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நிறைய ஸ்கின் தொந்தரவு, அலர்ஜி, குடல் பிரச்சனை, அல்சர் கம்ப்ளைண்ட், பேக் பெயின், கண்டறிய முடியாத வியாதிகள், ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறேன்னு போகிறது, பிளட் டெஸ்ட் எடுத்து அடிக்கடி பார்க்குறது, இதெல்லாமே ராகுவோட தொந்தரவு தான். அவங்க நல்ல இடத்துல இல்லாத போது உங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுப்பாங்க. இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற ராகுவையும் பார்த்து சரி பண்ணிக்கங்க. ராகுவை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் இருக்காங்க அப்படின்னா காளி, துர்கை, விஸ்வரூப ஆஞ்சநேயர். விஸ்வரூப ஆஞ்சநேயர்னா நல்ல உயரமாக கம்பீரமாக தனித்த ஆஞ்சநேயர். இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தரை நீங்கள் கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் வர ராகு காலத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறது மூலிமா உங்கள் பெரிய கர்ம வினைகள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் தீரும் நீக்கி கொள்ளலாம். அதே போல் திருநாகேஸ்வரத்தில் மங்கள ராகுவாக இருக்கிற ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாலபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. செவ்வாய் வெள்ளியில் வர ராகு காலத்துக்கு போய் அபிஷேக பிரார்த்தனை பண்ணலாம். கருப்பு உளுந்து அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கலாம். உளுந்து வடை தானம் கொடுக்கலாம். வஸ்திர தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும். அன்னை வாராகி, மகா பிரித்திங்கரா, சர்வேஸ்வரர், ஆஞ்சநேயர், விநாயகர் இவர்களையெல்லாம் வழிபடும் போது ராகுவின் தாக்கத்திலிருந்து உங்களை வெகுவாக காத்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ராகுனாலே யோக கலைகளுக்கெல்லாம் அதிபதி. யோகானால ராகுவோட பிராண பயிற்சி செய்யும் போது அந்த ராகுவோட அந்த ஆக்குப்பை உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வயசுக்கு எந்த வயசுக்கு யோகா செஞ்ச எலிஜிபிளாக இருக்குமோ
அந்த வயசுக்காரங்க யோகா செஞ்சு ராகு திசை நடந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.